அவள் சொன்னதெல்லாம் கேட்டவொன்னு சொல்றா, சமாதானத்தோட நீ போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாருங்க, இங்க ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்க கண்ணீரை துடைக்கிறாரு, இங்கேயும் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறாரு. ஆண்டவர் அந்த பாஸ்டர் மூலமா பேசுறாரு, இனிமேல் நீ அழுது கொண்டு இருக்க மாட்டேம்மா, கடவுள் உனக்கு உதவி செய்வாரு, சமாதானத்துடனே போ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவள் துக்கம் மூலமா இருக்கவில்லை. 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, கர்த்தர் அவளை நினைந்தருளினார். The Lord remembers Hannah. அன்னாளை கர்த்தர் என்ன பண்றாரு, நினைக்கிறார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி பார்த்தீங்கன்னா அவள் அழுததற்கான காரணத்தை அவளை விட்டு துடைத்தெறிகிறார். அவளுடைய துக்கத்துக்கான காரணத்தை அவர் அவளை விட்டு துடைத்தெறிகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை நீங்க துக்கத்தோடும் துயரத்தோடும் வந்திருக்கலாம், பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ நாள் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ நாள் இந்த கடனில் இருக்கிறேன், இதுலேருந்து ஒரு விடுதலை அளிக்க மாட்டாரா, என் வாழ்க்கை கொஞ்சம் சிறந்த வாழ்க்கையாக மாறாதா, என் வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி செல்லாதா, என்னோட வாழ்க்கை சுகத்தை நோக்கி செல்லாதா, என்னோட வாழ்க்கை ஒரு அபரிமிதத்தை நோக்கி செல்லாதா, நான் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், எவ்வளோ நாள் தான் இந்த வேதனையை நான் அனுபவித்து கொண்டிருக்க முடியும், எவ்வளோ நாள் தான் இந்த சூழ்நிலையில சிக்கி சீரழிந்து கொண்டிருக்க முடியும், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, நான் உள்ள அழறது கடவுளுக்கு தெரியாதான்னு கேட்குறீங்களா? நான் சொல்ற, கடவுளுக்கு நிச்சயமா தெரியுங்க. அவர் உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அப்படின்னு 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வரி பார்த்தீங்கன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, அழுவதற்கான காரணங்களை எல்லாம் தேவன் நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், எந்த காரணத்தினால் நீங்க அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவைகளையெல்லாம் நீக்கி போட வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார்.